ஊருக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன் மேரேஜ் ஃபங்க்ஷன்னால. அங்கே இருக்கிற பீச்செல்லாம் பார்த்துட்டு சும்மா ஒரு ட்ரிப் போயிட்டு நான் திருச்சிக்கு வந்தேன். நல்ல பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு நானும் வர வழியில் போயிட்டே இருந்தேன் தில்லைநகர் ரோட்டில். அப்போ வர வழியில் தான் இந்த ஒரு கடையை நான் பார்த்தேன். இந்த கடை பேர் தான் ஆசிஃப் பிரியாணி. முஸ்லீம் கடை போல் இருக்குது. உண்மையிலே பிரியாணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் ஒரு ஜஸ்ட் போமே அப்படின்னு போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் பிளேட்லாம் வச்சாங்க. இந்த ஹோட்டலுடைய இதெல்லாம் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. சரின்னொன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு கேசரி வச்சாங்க. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மேங்கோ கேசரின்னு நினைக்கிறேன். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. அவங்க கொடுத்த கேசரி சின்னதாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணி பார்க்கவே உண்மையிலே அவ்வளோ லுக்கியாக அவ்வளோ ஒரு ப்ரிஷியஸாக இருந்துச்சு பார்க்கும்போது. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. மெனுவிலேயே நாங்கள் நிறையா செக் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி என்ன சாப்பிட்லான்னு. வழக்கம் போல் எல்லா கடையிலையும் சாப்பிட்றது தான் இங்கேயும் இருக்குது. பட் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெனுவில் வச்சுருந்தாங்க. நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பிரியாணி ஆர்டர் பண்ணோன்னே அதை அப்படி தட்டில் கொட்டி அழகாக பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தாங்க. உள்ளே வெந்திருக்கிறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக வெந்திருக்கு. சரின்ட்டு டேஸ்ட் பார்த்தேன். உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த இதுக்கு 10க்கு ஒரு 9% கண்டிப்பாக கொடுப்பேன் பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நான் திருச்சியில் இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது எங்கேயுமே. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டுங்க அந்த பிரியாணி வாயில் எடுத்து வைக்கும்போது. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில்லி சிக்கன் ட்ரை பண்ணேன். சில்லி சிக்கன் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு 2 பிளேட் வாங்கி அடித்தேன் அடின்னு. அது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் சிக்கன் டேஸ்ட் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் தான் சில்லி சிக்கன் வந்து செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இவங்க ஊற்றுன அந்த தால்ச்சா, தயிர் பச்சடி. தயிர் பச்சடி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரியாணிக்கு தொட்டு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இவங்க வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் வேறு லெவல். அதுக்கப்புறம் தொக்கு. தொக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தில்லைநகரில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். பிரியாணி செஞ்சவன் 100 ஐஸ் தான். தில்லைநகரில் இருந்தால் போங்க, சாப்பிடாமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். கடைசியில் பில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. பில் பே பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். மறக்காம ஃபுட் ஹேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபுட்டை சஜஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ, டாட்டா.